ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேங்காவை வச்சு லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நாம் ஒரு முடி தேங்காவை எடுத்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதில் தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கடலை மாவில் லட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தேங்காயில் நம்ம லட்டு செய்ய போகிறோம். இது ஏன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த லட்டு பண்ணினேன். இது தேங்காய் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு, இப்போ நம்ம இதை எப்படி பக்குவமாக எடுக்கணும் அப்படின்னா, நல்லா சுகர் கரைஞ்சிடணும். கொஞ்சோண்டு மிட்டாய் பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த தேங்காய் அதில் கொட்டி கிளறி வச்சிடணும். கிளறி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் என்னது அப்படின்னா, இதில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டையுமே போடணும். ரெண்டையும் போட்டு அரைச்சி இந்த தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஏன்னா அந்த லட்டு நம்ம குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாம் எப்போயுமே ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் நம்ம வீடியோ தான் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. வறுத்து எடுத்துட்டு இந்த தேங்காய் கூட அதை கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வேர்க்கடலை அடுத்து நம்ம வதக்க போகிறோம். ஏன்னா இதையும் வறுத்துட்டு அது கூடயும் கொஞ்சம் தேங்காய் போட்டு ரெண்டையும் அரைச்சிக்கிறோம். ஏன்னா இது நம்ம தனியாக அரைச்சோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி நடக்கடலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் மாதிரி இருக்கும். அதனால் இந்த தேங்காய் இதில் போட்டோம் அப்படின்னா அது கூட அந்த இது மிங்கிளாகி நல்ல ஒரு நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அந்த பக்குவம் வந்துடும். இதை நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் தேங்காயும் அதிலேயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா உதிரி உதிரியாக வரும். எப்போயுமே பொட்டுக்கடலை அந்த எண்ணெய் வராது. ஆனால் நடக்கடலை நீங்கள் ஓவர் குக் பண்ணிங்க அப்படின்னா ஓவராக வறுத்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பதம் வந்துடும். அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு நாம் அதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா மிட்டாய் பதத்தில் காய்ச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிட்டாயெல்லாம் அப்படியே போட்டோம் நம்ம அப்படின்னா உருண்டை வராது. ஏன்னா அது ஒரு மாதிரி கட்டியாயிரும். இப்போ தண்ணி அந்த மிட்டாய் பதம் வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய பதம் வந்துடும். அதனால தான் இந்த பக்குவம் ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை நம்ம கொட்டுறப்ப நம்மளுக்கு அழகாக ஈஸியாக நம்ம பிடிக்கலாம். இதே நீங்கள் வேறு லட்டுலாம் செஞ்சீங்க அப்படின்னா சுடுசுட பிடிக்கணும். இது அப்படி அவசியமே இல்லை. இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ஆறுனதாக இருக்கும். சீக்கிரமாகவும் லட்டு பிடிச்சிடலாம். இப்போ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்களேன், மேலே அப்படியே நெய்யாக மிதக்குது. இப்போ நாம் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை அதில் போட்டு சேர்த்தோம்னா இப்போ அழகாக நம்ம பிடிச்சலாம். இந்த லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு. இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது நான் என் குழந்தைங்களுக்காக செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பரான லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுடவே இல்லை. நம்ம ஈஸியாக அந்த லட்டு பிடிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம கடிச்சு சாப்பிட்ற பக்குவத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.